வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2A கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ், அடுத்து இந்த பார்டரில் இருக்கவங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபோர்ட் நைட் அப்படின்ட்டு. இது கிட்டத்தட்ட 2 வீக்ஸ், ஃபோர்ட் நைட்னா 2 வீக்ஸ் இல்லை 14 days, இந்த இதில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி என்னோடய கெஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீக்கில் முன்ன சொல்லியிருந்தாங்க அன்அஃபிஷியலாக. ஃபஸ்ட்டு வீக்குன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஃபஸ்ட்டு வீக்குன்னு சொல்லலை அப்படின்னும்பொழுது ப்ராபப்ளி செகண்ட் வீக்கில் தான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். செகண்ட் வீக்குன்னும் போது மண்டே ஆரம்பித்தா தொடர்ந்து அந்த 5 days நடக்கிற மாதிரி மண்டே May 13 கொஞ்சம் வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. சரி, எவ்வளோ நாள் நடக்கும், ஒரு நாளைக்கு எப்படி கூப்பிடுவாங்க, எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்கன்னா மினிமம் 200 to 500 வரைக்கும் ஒரு நாளைக்கு கூப்பிட வாய்ப்பு இருக்குது. இப்போ இது லீவ் நாள் இதெல்லாம் வந்து நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் நடக்கிறதுக்கு 20 நாள்லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம கிட்டத்தட்ட ஏப்ரல் மேவில் வந்து பாதி நாள் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த மாதம் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஜூனில் குரூப் 4 எக்ஸாம் வரும். இந்த பார்டரில் இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே வீடியோ சேஃபாக இருக்கிற வீடியோ ஒன்று கொடுத்துருக்குறோம். கொஞ்சம் நம்ம குறைச்சி தான் சொல்லியிருக்கிறோம். டவுட்டில் இருக்கவங்களாம் என்ன வேணாலும் நடக்கலாம், லக் ஃபேக்டர் இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி பார்டரில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பல முறை சொல்கிறது தான், படிக்கிறது தான். திரும்ப வந்து குரூப் வரும், குரூப் 1 ஏற்கனவே சர்வீஸில் இருக்கவங்க குரூப் 1 படிக்கலாம். குரூப் 2Aவே 90% அடுத்த டைம் வந்து தனியாக பிரித்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அன்அஃபிஷியலாக ஒரு ஆனுவல் பிளானர் ரிவைஸ்டு மாதிரி ஒன்று வந்திருக்கும். அது ஃபேக்குனாலும் அதில் இருக்கிற மேட்ரு கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் அன்அஃபிஷியலாக சொல்லிகிட்டு இருக்கிற மேட்ரு தான். உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆட்கள் சில பேர் வந்து சொன்னதாக சில தகவல் வருது. 2A தனியாக நடக்கும். அப்போ 2Aவில் முனிசிபல் கமிஷனர் மாதிரி ஒரு போஸ்ட்டு, ஒரு 4 போஸ்ட்டு தான் வரும். இப்போ 30 போஸ்ட் வந்ததால் திரும்ப 2 போஸ்ட்டோ 3 போஸ்ட்டோ வராமல் கூட இருக்கலாம். இல்லை சில டாப் போஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம அப்ஜெக்டிவில் நல்லா படிச்சுட்டு மெயின்ஸில் டிஸ்கிரிப்டிவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி பிரித்து வச்சாங்கன்னா, அப்படி இருந்தாலும் பழைய மாதிரி 1 or 2 கொஸ்டின்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளோதான் இருக்கும். இதில் ஜிகேவில் 1, கரண்ட் அஃபேர்ஸில் 1, இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதி அதில் வந்து மெயின்ஸில் அப்ஜெக்டிவ் ரொம்ப ரோல் ப்ளே பண்ணும், டிஸ்கிரிப்டிவ் ரொம்ப ப்ளே பண்ணாத மாதிரி இருக்கிற வாய்ப்பு கிடைக்குது. அப்படின்னும்போது நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறது தான். சரி, திரும்ப 4-5 வருஷம் ஆகுமானா இல்லை, 2026 எலெக்ஷன் இருக்கிறதால மோஸ்ட்லி 24-25 நடக்கிற பெரும்பாலான எக்ஸாம்ஸுக்கு சீக்கிரம் ரிசல்ட் வரலாம். இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸ் அதிகமாக போகிற டைமில் நிறையா யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வேணும், பல லட்சம் பேர் அப்ளை பண்ணுற எக்ஸாம் அப்படின்றதால ஒரு பாசிட்டிவ் சைன். இதை அரசு வந்து இதில் தலையிடுதா அப்படின்னா இன்டைரக்டாக அப்ளை பண்ணுவாங்க. இப்போ இந்த 4 வருஷத்தில் 6000 பேருக்கு வேலை போட்டால் ஒரு ஆளுக்கு 30,000 to 60,000, ஆவரேஜாக 40,000 வச்சா கூட 6000 பேருக்கு 2 வருஷம் 3 வருஷம் கணக்கு பண்ணோம்னா பல கோடி போகும். அது கவர்மெண்ட் என்ன நினைக்குது அப்படின்னா, அவ்வளோ பணம் வந்து நம்ம நிதி நெருக்கடியில் மிச்சப்படுத்திட்டோம்னு நினைக்கலாம். பட் உண்மை என்னென்னா, அவ்வளோ பணம் மக்கள்கிட்ட இல்லை ஏழை மக்கள், அடித்தட்டு மக்கள், கஷ்டப்படுற இளைஞர்கிட்ட போகுது. அது மூலமாக ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நிறைய நடக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சரி, அதை விட்டுருவோம், முடிஞ்சதை விட்டுருவோம். இப்போ இம்மிடியட்டாக அந்த எட்ஜில் இருக்கவங்க திரும்ப வாய்ப்பு இருக்கா அப்படின்றத விட இன்னும் ஒரு வேளை நெகட்டிவாக வந்தால் எவ்வளோ பேரை கூப்பிடுவாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. 1:2.5 ஏற்கனவே கூப்பிட்ருக்காங்க. அதில் ஆர்டராக முதல்ல கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. சில பிசி, எம்பிசி சில போஸ்ட்டு ஒரு 5,000 முடியும், 10,000 முடியும். இல்லை பிஎஸ்டிஎம், பிகாம், அதாவது லிஸ்ட்டு 2 இந்த மாதிரி போஸ்ட்டு 12,000 13,000 கூட நடக்கும். அதில் போட்டுருவாங்க. வேக்கன்சி இல்லைன்னா மற்றவங்க அந்த வேக்கன்சி உள்ள ஆட்கள் மட்டும் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா பிஎஸ்டிஎம் லிஸ்ட்டு 2 வந்து தனியாக போடல ரேங்கிங். அதனால் அதை நம்ம எதுவுமே யூஸ் பண்ண முடியாது பெருசாக. முதல்ல ஒரு 2,000க்குள்ளே 3,000க்குள்ளே 4,000க்குள்ளே இருந்தால் வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். அதுக்கு பின்னாடி 8,000 10,000 கூட வரும். பிஎஸ்டிஎம்மில் லிஸ்ட்டு 2 பிஎஸ்டிஎம், டெஸ்ட் டியூபிடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன் லிஸ்ட்டு 2 பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி வர அது ஒரு 15,000 ரேங்கில் கூட வரலாம். நம்ம அது தெரியறது என்னென்னா, இல்லை சில பேர் ஸ்பெஷல் கேட்டகரி 20,000 30,000 ரேங்க் ஓவரால் ரேங்க் இருக்கும். அது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. மீன்ஸ் அந்த ஏதோ ஒரு ரிசர்வேஷனில் அவங்க ஒரு 2 பேரை ஓவர் ப்ளே பண்ணால் போதும். அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 2.5 பேரை கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம 2 பேரை முந்தணும்.
அது எங்கே இருக்கிறோம் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக தெரியாது. டிஸ்ட்ரிபியூட்டட் ரேங்கை பொறுத்த வரைக்கும் ஓவரால் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஓவரால்னும் பொழுது நம்ம அதை கம்யூனிட்டி வச்சு பிரித்து எடுத்து கொண்டு வராமல் ஓவராலில் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த 30, 40, 50, 60 இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை. அந்த மாதிரி எக்ஸர்விஸ்மேன் எப்படி கூப்பிட்ருக்காங்க. பிஹெச் அதில் ஒரு எல்டி ஒன்று இருக்குது. அதில் வந்து எதில் வருது அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம எஜ்ஜில் இருக்கவங்க கிட்டத்தட்ட குரூப் 4 கூட இனிமேல் நீங்கள் நினச்சா கூட அந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம், ஏன்னா எஜ்ஜில் இருக்கவங்களுக்கு 10வது நாளோ 15வது நாளோ 20வது நாளோ தான் கவுன்சிலிங் வரும், குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு பிறகு. அப்போ வேலை கிடைக்கலன்னு தெரிஞ்ச பிறகு அதுலேருந்து மீண்டு வரதுக்கே நம்ம ஒரு லேட் ஆகும். அதனால் இப்போதைக்கு அதை கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிங்க. வேலையே கிடைச்சாலும் படிக்கிறது வீணாகாது. அடுத்தது குரூப் 1க்கு அப்படியே அந்த ஃபார்ம்லேயே அப்படியே தொடர்ந்து கன்டினியூ பண்ணலாம். இல்லை எந்த எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து புலிவாலை பிடிச்ச கதை தான், விட்டுட்டு போக முடியாது. எட்ஜ் வரைக்கும் வந்துட்டு சின்ன வயசில் நிறைய கதையெல்லாம் பார்ப்போம். நிறைய 12 அடி தோண்டினா 13 அடி தோண்டினா கடைசியாக வந்தோம் 1 அடி தோண்டினா அப்படின்ற மாதிரி. நம்ம வேறு எவனுக்கோ 1 அடி தோண்டி ஜெயிக்கிறதுக்காக நம்ம 13 அடி தோண்டலை, 14வது அடியும் நம்மளே தோண்டி அந்த ப்ரைஸ், வெற்றின்ற ப்ரைஸை வாங்குகிறோம். படிங்க, பாசிட்டிவாக இருங்க. வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.